என்னுடைய பெயர் அஜய். எனக்கு வயது 27. எனது திருமணத்திற்கு பெண் தேடிக் கொண்டிருக்கிறார் எனது அம்மா. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். வேலை நிரந்தரம் இல்லாததுதான். எனது அம்மாவிற்கு ஒரு பணக்கார பெண்ணாக பார்த்து மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. பார்க்கும் பெண் அழகில்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் பணக்காரியாக இருக்க வேண்டும் என்பது அவரது ஆசை. அவர் நினைத்தது போலவே ஒரு சம்பந்தமும் கிடைத்தது. பெண்ணின் பெயர் அபர்ணா. பெண்ணின் புகைப்படமும் எனக்கு காண்பிக்கப்பட்டது. நானும் பார்த்தேன். அவளும் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாள், ஆனால் அவ்வளவு அழகு என்று சொல்ல முடியாது. ஒரு நல்ல நாளில் நானும் எனது அம்மாவும் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் பெண் பார்க்க சென்றோம். என்னையும் எனது குடும்பத்தாரையும் பெண் வீட்டாருக்கு மிகவும் பிடித்து போனது. பெண்ணின் அப்பா கல்யாண செலவுகள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன், வேறு என்ன வேண்டும் கேளுங்கள் என எனது அம்மாவிடம் கேட்க, எனது அம்மாவோ பேச்சுக்காக ஒன்றும் வேண்டாம் என கூறினார். அதை கேட்ட பெண்ணின் அப்பா, அப்படி என்றால் சரி, நீங்கள் வரதட்சணை கேட்பீர்கள் என நினைத்தோம். நீங்கள் அதை போல் எதையும் கேட்கவில்லை. நீங்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படியென்றால் திருமணத்தை வெகு சீக்கிரமே நடத்திவிடலாம் என்றார். ஆனால் எனது அம்மா நினைத்ததோ வேறு. ஒரு முறைக்கு 2 முறை என்ன வேண்டும் கேளுங்கள், எனது மகளுக்காக நாங்கள் செய்கின்றோம் என வற்புறுத்துவார்கள், பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என நினைத்திருந்தார். ஆனால் முதல் தடவையிலேயே வரதட்சணை பற்றிய பேச்சை நிறுத்திவிட்டனர். எனது அம்மாவிற்கு இதில் ஏமாற்றமே. பிறகு அம்மாவும் கல்யாண செலவுகள் மொத்தத்தையும் பார்த்து கொள்வதாக சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள் என நினைத்து கல்யாண தேதியையும் குறித்துவிட்டு வந்தார். எனக்கு திருமணம் இன்றுதான் நடைபெற்றது. மணப்பெண்ணை வீட்டிற்கு அழைத்து செல்ல அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தை தயார் செய்து வைத்திருந்தனர். அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து மண்டபத்திலிருந்து எனது வீட்டிற்கு செல்ல புறப்பட்டோம். அந்த அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எனக்கும் எனது மனைவிக்கும் முன்பே ஒரு வெளிநாட்டு நாய் ஒன்று அமர்ந்திருந்தது. சாதாரணமாகவே நாயை கண்டால் எனக்கு பயம் கலந்த அலர்ஜி. அதை பார்த்து கடுப்பான நான் முனகிக்கொண்டே, இது யாருடையது, எதற்காக நமது வாகனத்தில் அமர்ந்திருக்கிறது என்று முகத்தை சற்று கோபமாக வைத்து கொண்டு கேட்டேன். அருகில் இருந்த எனது மாமனார், மாப்பிள்ளை, இது எனது பெண்ணுடையது. எனது பெண்ணை ஒரு நிமிடம் கூட இந்த நாய் பிரிந்து இருக்காது. இப்பொழுது உங்களோடு தான் வரப்போகிறது என்றார். எனக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் போலியாக சிரித்துவிட்டு, அதனால் என்ன, வரட்டும் வரட்டும் என்று சம்மதம் தெரிவித்தேன். அங்கிருந்த எனது உறவினர்கள், நீ அதிர்ஷ்டக்காரன், வரதட்சணையாக கார் கொடுப்பார்கள், பங்களா கொடுப்பார்கள் என கேள்விப்பட்டிருக்கின்றோம், இப்படி நாயையும் கொடுத்து இருக்கிறார்கள் என கேலியாக பேசிவிட்டு சென்றனர். அவர்கள் பேசியதை கேட்டதும் எனக்கு வெட்கமாகவும் கோபமாகவும் வந்தது. நாங்களும் நாயை ஏற்றிக்கொண்டு இருவரும் அலங்கரித்த காரில் எனது வீட்டை அடைந்தோம். அங்கு சென்று அனைத்து சம்பிரதாயங்களை முடித்துவிட்டு முதலிரவுக்காக மணமகளை தயார் செய்து எனது அறைக்கு அனுப்பி வைத்தனர். நானும் சில உறவினர்களிடம் பேசிவிட்டு முதலிரவு அறைக்குள் நுழைந்தேன். நான் முதலிரவை பற்றி நிறைய கனவுகள் கண்டிருந்தேன். அது அந்த வயதில் எல்லோருக்கும் வரும் ஒன்றுதான். மகிழ்ச்சியுடன் நானும் அறை கதவை திறக்க அந்த காட்சியை பார்த்ததும் அதிர்ச்சியாக அங்கேயே நின்றுவிட்டேன். காரணம், எனக்கு முன்பே அந்த வெளிநாட்டு நாய் நான் படுக்கும் இடத்தில் அமர்ந்திருந்தது. என் மனைவி அதன் நெற்றியை வருடி கொண்டிருந்தாள். நானும் கதவை சாத்திவிட்டு எனது மனைவியிடம், நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், நாம் இருவரும் இருக்கும் அறைக்கு எதற்காக நாயை அழைத்து வந்தாய் என்று சற்று கோபமாக கேட்டேன். எனது மனைவியும், இது நான் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்காது, அது மட்டுமில்லாமல் இங்கு உள்ளவர்களிடம் இது இன்னும் பழகவில்லை, இதை வெளியில் கட்டிவிட்டாலும் எங்கேயாவது ஓடிவிடும், அதற்காகத்தான் நமது அறையிலேயே இருக்கட்டும் என்று அழைத்து வந்தேன் என்றாள். நான் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த அந்த நாயும் என்னை பார்த்து குறைக்க ஆரம்பித்தது. வீட்டில் இருந்த உறவினர்களும் கதவை தட்டி என்னை வெளியே அழைத்து, நாயை அறைக்கு அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன, அந்த நாயை வெளியில் கட்டிப்போடு, இல்லையெனில் வெளியில் அவுத்து வீடு, குறைப்பது எங்களுக்கு தொந்தரவாக உள்ளது என கூறினர். நானும் மனைவி முன் எதுவும் பேச முடியாமல் நின்றிருந்தேன். இதை புரிந்து கொண்ட அவளும், நீங்கள் உறங்குங்கள், நான் இதை சமாதானம் செய்து உறங்க வைத்து விடுகிறேன் என தனது அருகில் படுக்க வைத்து கொண்டாள். பல கனவுகளுடன் இருந்த எனக்கு இது பெரும் ஏமாற்றமாக இருந்தது. மனைவியிடம் ஒன்றும் சொல்ல முடியாமல் பாயை எடுத்து தரையில் விரித்து உறங்க முடியாமல் உறங்கினேன். இப்படியாக முதலிரவு கழிந்தது.
மறுநாள் பொழுது விடிந்ததும் எனது மாமனார் எனது வீட்டிற்கு வந்திருந்தார். நலம் விசாரித்துவிட்டு, உங்களுக்காக ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை ஏற்பாடு செய்துள்ளேன், நீங்கள் சென்றால் மட்டும் போதும் என கூறிவிட்டு சென்றார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனெனில் அந்த நிறுவனத்திற்கு நானே பல முறை வேலைக்காக விண்ணப்பித்திருந்தேன். ஆனால் அப்பொழுது அது கிடைக்கவில்லை. மறுநாள் இரவும் அதே கதைதான். எனக்கு முன்பாகவே அந்த நாய் எனது மனைவியின் அருகில் அமர்ந்து இருந்தது. அவளிடம் நான் நெருங்கினால் கூட என்னை நோக்கி குரைக்க ஆரம்பித்தது. இப்பொழுது மனைவியிடம் என்னால் கோபப்பட முடியவில்லை. காரணம், அவளால் இன்று ஒரு நிறுவனத்தில் வேலையும் கிடைத்துள்ளது. வேறு வழியில்லாமல் நேற்றைப் போலவே இன்றும் எனது ஆசைகளை அடக்கிக் கொண்டு தரையில் படுத்துவிட்டேன். மாமனார் சொன்னது போலவே நானும் அந்த நிறுவனத்தில் சேர்ந்து நல்லபடியாக பணியாற்றத் தொடங்கினேன். ஆனால் எனது மனைவி விஷயத்தில் எப்பொழுதும் நடப்பது போலவே தான் நடந்து கொண்டிருந்தது. மனைவியும் எனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது போல இல்லை. அவள் வேண்டுமென்றே நாயை காரணம் காட்டி என்னை தவிர்க்கின்றாளோ என தோன்றியது. அவளை கட்டாயப்படுத்தவும் என்னால் முடியவில்லை. ஒருபுறம் பாவமாக இருந்தாலும் அந்த நாயை நினைத்து பயமாகவும் இருந்தது. இப்படியே 15 நாட்கள் சென்று விட்டது. இதுவரை எங்கள் கணவன் மனைவி உறவு முழுமையடையவில்லை. மனைவியும் அதிக நேரம் அந்த நாயுடன் செலவழிக்க ஆரம்பித்தாள். அதற்காக தனியாக சமைப்பது, அதனுடன் விளையாடுவது என பொழுதை கழித்து கொண்டிருந்தாள். இதனால் எனது அம்மாவிற்கும் சற்று மன வருத்தம் ஏற்பட்டது. ஒரு நாள் மனைவியிடம், நமக்கு கல்யாணமாகி இதுவரை நாம் வெளியில் சென்றதில்லை, வேலை முடிந்தவுடன் இரவு உணவிற்கு வெளியில் செல்வோம் என்றேன். அவளும் சரி என்று அந்த நகரத்திலேயே மிக பெரும் ஹோட்டலின் பெயரை சொல்லி அங்கு செல்வோம் என்றாள். அந்த ஹோட்டலின் பெயரை கேட்டதுமே எனக்கு தலை சுற்றியது. அது பணக்காரர்கள் மட்டுமே உபயோகப்படுத்தும் இடமாக இருந்தது. நான் அவளிடம், எதற்காக குறிப்பிட்டு அந்த ஹோட்டலை குறிப்பிடுகிறாய் என கேட்க, அவளோ அங்குதான் நாயையும் அனுமதிப்பார்கள் என்று பதிலளித்தாள். எனக்கு கோபம் உண்டானது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், என்னிடம் பணம் இப்பொழுது குறைவாக உள்ளது, சம்பளம் வந்ததும் பிறகு பார்த்து கொள்வோம் என வேலைக்கு சென்று விட்டேன். எப்பொழுதும் போல் மாலை வேலை விட்டு திரும்பிய பொழுது அவள் வெளியில் செல்வதற்காக ரெடியாக அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்து நான், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேனே என்று கேட்க, அவளோ, பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், எனது அப்பா ஏற்கனவே அந்த ஹோட்டலில் புக் செய்து விட்டார், நாம் சென்றால் மட்டும் போதும், சீக்கிரம் கிளம்புங்கள் என்றாள். அவளிடம் மறுப்பு ஏதும் சொல்ல முடியாமல் நானும் அரைமனதாக நாயை அழைத்து கொண்டு அவளுடன் சென்றேன். அந்த ஹோட்டல் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. நாயை அமர வைப்பதற்காகவே தனி இருக்கைகள் தயார் செய்து வைத்திருந்தனர். அதற்காக தனியாக உணவும் தயார் செய்து வைத்திருந்தனர். அங்கு அவளிடம் அன்பாக பேச முற்படும் பொழுதெல்லாம் அந்த நாய் என்னை பார்த்து குரைக்க தொடங்கியது. எனக்கு கடுப்பாக வந்தது. ஆனால் மற்றவர்களுக்கு அது குரைப்பது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் அங்கு உள்ளவர்கள் அனைவரும் தங்களது வளர்ப்பு பிராணியுடன் வந்து இருந்தனர். ஒரு சிலர் வந்து எனது மனைவியிடம் இது எந்த வகை நாய் என கேட்டு தெரிந்து கொண்டனர். நானும் இது நாட்டிற்கு தேவைதான் என்று வேண்டாவிருப்பாக உணவு உண்டுவிட்டு வீட்டிற்கு வந்தோம். இருவரும் மிகவும் களைப்பாக இருந்ததால் எப்பொழுதும் போலவே நான் தரையில் படுத்துக்கொண்டேன். மறுநாள் எனது மாமனார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வீட்டில் விருந்து வைப்பதாகவும் மனைவியை அழைத்து வரும்படியும் கூறினார். நாங்கள் வருவதற்கு காரையும் அனுப்பி வைத்திருந்தார். அதனுடன் இந்த காரை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் எனவும் சொல்லியிருந்தார். மாமனார் கார் தந்ததை கேள்விப்பட்டதும் எனது அம்மா மகிழ்ந்து போனார். அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது தனது மகளிடம் வீட்டு செலவிற்கு கொடுக்கும்படி ஒரு தொகை பணத்தையும் கொடுத்து செல்வார். நாங்களும் மாமனார் வீட்டிற்கு சென்றோம். அங்கு ஏற்கனவே சில உறவினர்களும் வந்திருந்தனர். அதில் ஒருவர் எனது மனைவியின் பாட்டி, இன்னொருவர் மனைவியின் நெருங்கிய தோழி. நாங்கள் உணவு உண்பதற்காக அனைவரும் ஒன்றாக அமர்ந்தோம். நாங்கள் அழைத்து சென்ற நாயும் எங்கள் அருகில் நிற்க, அதை பார்த்த பாட்டி என்னிடம், உனது மனைவிக்கு சில வருடங்களுக்கு முன்பு வரை நாயை கண்டால் மிகவும் பயம். நாய் வருவது தெரிந்தாலே ஓடிப்போய் ஒளிந்து கொள்வாள். ஆனால் இப்பொழுது எப்படி வளர்க்கிறார் என்று தெரியவில்லை என்றார். இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருந்த எனது மனைவி பாட்டியை வேறு பேச்சால் திசை திருப்பினாள். இது போதாதென்று மனைவியின் தோழியும், இப்பொழுது இந்த கணவரிடம் சந்தோஷமாக இருக்கின்றாய்தானே என கேட்க, மனைவியோ கண்களால் சைகை காண்பித்தாள்.
எனக்கு இவர்கள் பேசிக்கொள்வது வித்தியாசமாகப்பட்டது. ஆனால் இதில் ஏதோ ஒரு உண்மை ஒளிந்திருக்கின்றது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது. வீட்டிற்கு வந்தவுடன், உனக்கு நாயை பிடிக்காது என்றால் இப்பொழுது ஏன் நாயை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் என கேட்க, அவளோ முன்பு பிடிக்காதுதான், ஆனால் இப்பொழுது பிடித்திருக்கிறது. மனிதர்கள் என்றும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என பதிலளித்தாள். எனது மனைவி என்னுடன் சண்டையிடுவதில்லை. ஆனால் அவளாக வந்து இதுவரை எதுவும் பேசியதில்லை. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பாள். அவள் மேல் எனக்கு சிறிதாக சந்தேகம் ஏற்பட்டது. அவள் குளிக்க சென்ற பிறகு அவளுடைய பீரோவை ஆராய்ந்தேன். அதில் சொல்லிக்கொள்ளும்படி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு தாலி இருந்தது. அது நான் கட்டிய தாலி அல்ல. அதை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்து அவள் வருவதற்கு முன்பு பீரோவை சாத்திவிட்டு வந்தேன். அந்த தாலி யாருடையதாக இருக்கும் என யோசித்து மனம் குழம்பி போனேன். 2 நாட்களுக்கு பிறகு அவளிடம் நானாக சென்று, எனது நண்பனின் திருமணத்திற்கு தாலி வாங்கக்கூட பணம் இல்லை. உன்னிடம் ஏதாவது தாலி இருந்தால் கொடு, பிறகு திருப்பி தருவான் என கேட்டேன். என்னை சற்று கோபத்துடன் பார்த்த அவள், யாராவது 2 தாலிகள் வைத்திருப்பார்களா? நீங்கள் கட்டிய தாலி மட்டுமே என்னிடம் உள்ளது. அதுவும் எனது கழுத்தில் உள்ளது. எதை கடனாக கேட்க வேண்டும் என்ற விவஸ்தை இல்லையா என கேட்டாள். நானும் சுதாரித்து கொண்டு, இல்லை, எனது நண்பன், அவன் மிகவும் கஷ்டப்படுகிறான். உன்னிடம் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக பணம் இருந்தாலும் பரவாயில்லை என்றேன். அவளும் எனது அப்பாவிடம் சொல்லி வாங்கி தருகிறேன் என்றாள். பிறகு நான் யோசித்து, வேண்டாம், நாங்கள் பார்த்து கொள்கிறோம், பிறகு தேவைப்பட்டால் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். எனது உயிர் நண்பன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு எங்களை விட முன்பே திருமணமாகிவிட்டது. அவனிடம் விஷயத்தை சொன்னால் ஏதாவது தீர்வு கிடைக்கும் என நம்பினேன். அவனிடமும் சென்று அனைத்து விஷயங்களையும் கூறி அவனுக்கு புரிய வைத்தேன். அவனும் யோசித்துவிட்டு, அவள் நாய் வளர்ப்பது உன்னை தவிர்ப்பதற்காகத்தான். அதை நீதான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவள் வேறு யாருடனேயோ தொடர்பில் இருக்கின்றாள் போல தோன்றுகிறது. அதனால்தான் உன் அருகில் வர மறுக்கிறாள் என புதிதாக அவனது பங்கிற்கு மனதை குழப்பிவிட்டு சென்றான். இதற்கு என்னதான் தீர்வு என்று கேட்க சிறிது நேரம் யோசித்தவன் ஒரு யோசனையை சொன்னான். எனக்கு தெரிந்த நண்பன் ஒருவரிடம் மிகச்சிறிய கேமரா ஒன்று உள்ளது. நீ வேலைக்கு செல்லும் முன் அதை உன் வீட்டில் பொருத்தி விட்டு செல். அவள் அறையில் தனியாக இருக்கும் பொழுது யாருடனேயாவது போனில் பேசினால் அதில் பதியாகிவிடும். அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றான். எனக்கும் அவன் சொன்ன யோசனை சரியாகப்பட்டது. நானும் சம்மதித்து அவரிடம் கேமரா வாங்கி சென்று மிகவும் சிரமப்பட்டு ஒரு இடத்தில் பொருத்தினேன். நானும் வேலைக்கு சென்று திரும்பி கேமராவை எடுத்துக்கொண்டு நண்பனிடம் சென்று காண்பிக்க, அதில் உள்ளவற்றை இருவருமாக சேர்ந்து ஆராயத் தொடங்கினோம். நான் சென்றதிலிருந்து 2 மணி நேரம் கழித்து எனது மனைவி பீரோவில் இருந்து அந்த தாலியையும் கையில் ஒரு போட்டோவையும் வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். பின்பு நாயையும் அழைத்து அதனையும் கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தாள். எனக்கு இது வித்தியாசமாகப்பட்டது. எதற்காக இவள் போட்டோவையும் தாலியையும் பார்த்து அழுது கொண்டிருக்கிறாள்? இதில் ஏதோ ஒரு உண்மை ஒளிந்து இருக்கிறது என உறுதி செய்தேன். இதை எப்படியும் அவளிடம் கேட்டுவிட வேண்டும் என்று சமயம் பார்த்து காத்திருந்தேன். நான் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே ஒரு நாள் என்னை அழைத்தாள் எனது மனைவி. நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றாள். நானும் என்னவாக இருக்கும் என்று யோசித்தவாறு என்னவென்று கேட்க என்னை தனியாக அறைக்கு அழைத்து சென்று பேச ஆரம்பித்தாள். நான் இப்பொழுது உங்களிடம் சொல்லப்போகும் விஷயம் அதிர்ச்சியாக இருக்கலாம். இனியும் உங்களை ஏமாற்றுவதற்கு நான் விரும்பவில்லை. 3 வருடங்களுக்கு முன்பு நான் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன். வீட்டில் சம்மதிக்காததால் வீட்டில் இருந்து வெளியேறி அவருடன் சென்று வாழ ஆரம்பித்தேன். பின்பு நாங்கள் திருமணமும் செய்து கொண்டோம். இப்பொழுது இருக்கும் இந்த நாயும் அவருடையதுதான். முன்பெல்லாம் எனக்கு நாயை பார்த்தால் பிடிக்காதுதான். அவர் விரும்பியதால் நானும் அந்த நாயை விரும்பத் தொடங்கினேன். ஒரு நாள் ஒரு விபத்தில் அவர் இறந்து விட்டார். என்னுடைய மொத்த சந்தோஷமும் போய்விட்டதாக நினைத்தேன். ஆதரவு இல்லாமல் தவித்த என்னை என்னுடைய அப்பா அம்மா தான் அழைத்து வந்தனர். என்னுடன் சேர்த்து அந்த நாயையும் அழைத்து வந்து விட்டேன். அதிலிருந்து மீண்டு வர என்னால் இப்பொழுதும் முடியவில்லை. பிறகு அப்பா அம்மா தான் என்னிடம், உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்தாய், அதுவும் இல்லாமல் ஆகிவிட்டது. இப்பொழுது நீ வாழ வேண்டிய வயது. இந்த முறை எங்களுக்காக நீ வேறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நிர்பந்தித்தனர். நானும் அவர்களின் சந்தோஷத்திற்காக சரி என்று சம்மதித்தேன்.
அவர்களும் அதிக பணம் இல்லாத குடும்பமாகவும் தேவை அதிகமுள்ளவனாகவும் தேடிக்கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் நீங்கள் கிடைத்து என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள். இவ்வளவு நாள் நான் செய்த காரியத்திற்கு வேறு ஒருவராக இருந்திருந்தால் என்னிடம் சண்டையிட்டு இருப்பார், இல்லையேல் என்னை வீட்டை விட்டு துரத்தி இருப்பார். ஆனால் நீங்கள் அதை போல எதுவும் செய்யவில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கின்றீர்கள். அதனால்தான் நான் இந்த உண்மையை உங்களிடம் சொல்கிறேன். உங்களிடம் உண்மையை சொல்லாததற்கும் இவ்வளவு நாள் ஏமாற்றியதற்கும் என்னை மன்னித்து விடுங்கள். அதன் பிறகு உங்களின் இஷ்டம். என்னுடன் வாழ்வதா வேண்டாமா என நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும் என கூறி என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். நானும் ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். நாம் கேட்காமலேயே அனைத்து உண்மையையும் தெரிந்தது மகிழ்ச்சிதான். ஆனால் இவளுக்குள் இப்படி ஒரு சோகம் இருக்கும் என்பதை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. சிறிது நேரம் யோசித்த பின்பு அவளிடம், உங்கள் அப்பா அம்மாவும் நீயும் என்னிடம் பொய் சொன்னது தவறுதான். ஆனாலும் நாம் இப்பொழுது திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாகிவிட்டோம். உன் முதல் கணவரை மறப்பதுதான் உனக்கு நல்லது. அவர் இந்த உலகத்தில் இல்லை என்பதை மட்டும் நீ நினைத்துக்கொள். அவரை மறந்து என்னுடன் வாழ வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக என்னுடன் வாழலாம். உன்னால் மறக்க முடியவில்லை என்றாலும் தாராளமாக சென்று விடலாம். உன்னை நான் தடுக்க மாட்டேன். உனக்கு 1 மாத காலம் அவகாசம் தருகிறேன். நன்றாக யோசித்துவிட்டு நல்ல முடிவாக எடு என்று கூறிவிட்டு அவளை சமாதானப்படுத்தினேன். எனக்கு தெரியும், அவள் என்ன செய்திருந்தாலும் அவளாக விருப்பப்பட்டு செய்யவில்லை. அதனால்தான் அவள் மேல் கோபப்படவோ அவளை தண்டிக்கவோ எனக்கு மனம் வரவில்லை. அதனால்தான் 1 மாத காலம் அவகாசம் கொடுத்தேன். இந்த 1 மாத காலங்களிலும் அவள் நாயை வெளியில் கட்டுவதற்கு பழக்கப்படுத்தினாள். என்னிடமும் அன்பாக நடந்து கொண்டாள். இதன் மூலம் அவள் என்னை ஏற்றுக்கொண்டாள் என்பது தெளிவானது. நாங்களும் கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கையை தொடங்கினோம்.